வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதனுடைய யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். JavaScript அப்படிங்கிறது பொதுவாக டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதில் நம்ம வேல்யூ அசைன் பண்ணும்போது நம்ம என்ன டைப் ஆஃப் வேல்யூ அசைன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேரியபிளோட டேட்டா டைப் அசைன் ஆயிரும். உதாரணத்துக்கு கீழே இருக்கிற கோடு பாருங்கள். லெட் மெசேஜ் ஈக்குவல் டு iKarumpalagai அப்படின்னு நான் போட்டேன்னா, iKarumpalagai அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணுறதுனால மெசேஜ் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்பாக டிஃபைன் ஆயிரும். அதுவே லெட் ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு நான் போட்டேன்னா ஏஜ் அப்படிங்கிற வேரியபிள் நம்பர் அப்படிங்கிற டேட்டா டைப்பாக டிஃபைன் ஆயிரும். ஸோ நம்ம எப்போ ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோமோ அப்போ அதனுடைய டேட்டா டைப் டிஃபைன் ஆயிரும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கு எந்த ஒரு வேல்யூ இது வரைக்கும் நான் அசைன் பண்ணலைன்னா அது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டாக மாறிடும். ஏன்னா நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன், ஆனால் அது என்ன டேட்டா டைப்புன்னு இன்ன வரைக்கும் நான் டிஃபைன் பண்ணல. ஸோ அது அன்டிஃபைன்ட். அதுவே நான் ஒரு வேரியபிள் நேமை டிக்ளரே பண்ணல, ஆனால் அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னா அது என்னவா இருக்குன்னா அன்டிக்ளர்டாக மாறிடும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கும் போது இந்த அன்டிக்ளர்டு அன்டிஃபைண்டுங்கிற கான்செப்டை ரொம்ப தெளிவாக இருந்துக்குங்க. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம ட்ரபுள் ஷூட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வரும். ஸோ அந்த எரர் டெக்ஸ்ட்டை வச்சுட்டு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஜாவாஸ்கிரிப்டில் டேட்டா டைப்ஸை 2 விதமாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று ப்ரிமிட்டிவ், இன்னொன்று காம்ப்ளெக்ஸ். ப்ரிமிட்டிவில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல், அன்டிஃபைன், பூலியன், நம்பர், பிகின், ஸ்ட்ரிங், சிம்பிள். காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் இருக்குது. இதில் சிம்பிள் அப்படிங்கிற டேட்டா டைப் ECMAScript 2015 அவைலபிளாக இருக்குது. பிகின்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் ECMAScript 2020 அவைலபிளாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். அதுக்காக வேரியபிள் அப்படிங்கிறது எந்த ஒரு டேட்டா டைப் கூட அசோசியேட் ஆகாது அப்படிங்கிறது மீனிங் இல்லை. வேரியபிள் எந்த விதமான டேட்டா டைப் உள்ள வேல்யூவையும் ஹோல்ட் பண்ணும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஜாவாஸ்கிரிப்டில் நமக்கு டேட்டா டைப்புங்கிறது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கிடையாது. அதனால் ஒரு வேரியபிளை ஃபஸ்ட் டைம் நான் ஸ்ட்ரிங்காக டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லைன்லேயே நம்மளால் இன்டீஜராகவும் மாற்ற முடியும். உதாரணத்துக்கு கீழே இருக்கிற கோடு பாருங்கள். லெட் மெசேஜ் ஈக்குவல் டு iKarumpalagai அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ மெசேஜோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங்காக இருக்கும். அதையே அடுத்த லைனில் மெசேஜ் ஈக்குவல் டு 25ங்கிற ஒரு இன்டீஜர் நம்பர் அசைன் பண்ணனா அந்த மெசேஜுங்கிற வேரியபிள் இன்டீஜர் டேட்டா டைப்பாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி டைனமிக்காக வேரியபிளோட டேட்டா டைப்பை நம்ம எப்போ வேணால் மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு இந்த மாதிரி எப்பயுமே பண்ணக்கூடாது. சரி, எப்படி ஒரு வேரியபிளை என்ன டேட்டா டைப்பில் இப்போ இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் வேரியபிள் நேமை நம்ம பாஸ் பண்ணோன்னா அது என்ன டைப்புன்னு சொல்லிடும். உதாரணத்துக்கு லெட் கவுண்டர் ஈக்குவல் டு 120 அப்படின்னு ஒரு லைன் எழுதுறீங்க. ஸோ இதுக்கு அடுத்த லைனில் console.log ஆஃப் டைப் ஆஃப் அந்த கவுண்டர் அப்படிங்கிற அந்த வேரியபிள் நேமை நம்ம கொடுத்தோம்னா அது நம்பர் அப்படிங்கிற வேர்டை ரிட்டர்ன் பண்ணும். அதுவே கவுண்டர் ஈக்குவல் டு நீங்கள் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் console.log ஆஃப் டைப் ஆஃப் கவுண்டர் கொடுத்தீங்கன்னா பூலியன் வரும். இந்த டைப் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் இப்போ என்ன டேட்டா டைப்பில் இருக்குங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு டேட்டா டைப்பாக அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூவே நான் அசைன் பண்ணேன்னா அது வரைக்கும் அது அன்டிஃபைண்டாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு லெட் கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன், இனிஷியலைஸ் பண்ணல. ஸோ இதை நான் டைப் ஆஃபில் போட்டால் நமக்கு அன்டிஃபைன்டு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த டைப் ஆஃப் அப்படிங்கிற மெத்தேடுக்குள்ளே ஒரு அன்டிக்ளர்டு வேரியபிளை போட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அன்டிஃபைன்டுன்னு சொல்லி தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த கோடு பாருங்கள். நான் டைப் ஆஃப்குள்ளே ஒரு வேரியபிள் நேம், நான் டிக்ளரே பண்ணாத ஒரு வேரியபிள் நேமை கொடுக்குறேன், பட் அதுக்கும் அன்டிஃபைன்டுன்னு தான் சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். நல் அப்படிங்கிற டேட்டா டைப் என்னென்னா இந்த நல் அப்படிங்கிற டேட்டா டைப் உள்ள வேரியபிள் நல் அப்படிங்கிற வேல்யூ தான் ஹோல்ட் பண்ணும். அப்படின்னா என்னென்னா நல் அப்படிங்கிறதே ஒரு வேல்யூ, அதுவே டேட்டா டைப்பாக இருக்குதுங்கிறது அர்த்தம். ஸோ உதாரணத்துக்கு லெட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு நான் சொல்லி டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ இது என்னென்னா கிட்டத்தட்ட அன்டிஃபைன்டு மாதிரி தான். உதாரணத்துக்கு இது அன்டிஃபைன்டு தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் console.logல நல் ஈக்குவல் டு அன்டிஃபைண்டான்னு பார்க்குறேன். இதுக்கு ட்ரூன்னு உங்களுக்கு ஆன்சர் வரும்.
ஸோ ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நல் அப்படிங்கிறது அன்டிஃபைன்டு தான். அதாவது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன், இது வரைக்கும் அதுக்கு வேல்யூவே அசைன் ஆகலை. ஆனால் இந்த நல் அசைன் பண்ண ஒரு வேரியபிளை நீங்கள் டைப் ஆஃபில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிஹேவியர், இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். நம்பர் அப்படிங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி நம்மளால் ஹோல் நம்பர் அல்லது டெசிமல் வேல்யூ உள்ள நம்பரை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ லெட் நம்பர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணேன்னா இந்த வேரியபிள் நம்பர் அப்படிங்கிற டைப்பில் இருக்கும். அதே போல் லெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 12.5ன்னு போட்டோன்னா இது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராகவும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒரு ஹோல் நம்பரையே நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வச்சு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு கீழே இருக்கிற கோடு பாருங்கள். லெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 200.00 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இனிஷியலைஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டே ஆட்டோமேட்டிக்காக அதை நம்பராக யூஸ் பண்ணிக்கும். ஈவன் தோ நீங்கள் டெசிமல் பாயிண்ட் போட்டாலும் இது ஹோல் நம்பருங்கிறதுனால அது ஹோல் நம்பராக தான் ஸ்டோர் பண்ணும். இந்த நம்பர் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் நமக்கு ஒரு மிகப்பெரிய லிமிட்டேஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் டேட்டா டைப்பில் நமக்கு இவ்வளவு மினிமம் வேல்யூ அதே போல் இவ்வளவு மேக்ஸிமம் வேல்யூ அவ்வளவு தான் ஸ்டோர் பண்ண முடியும்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு மேலே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த ரேஞ்சுக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ண நினச்சா அது இன்ஃபினிட்டி வேல்யூவாக மாறிடும். ஸோ அது என்ன ரேஞ்ச் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் டாட் மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் வேல்யூன்னு போட்டாலோ அல்லது நம்பர் டாட் மின் அண்டர் ஸ்கோர் வேல்யூன்னு போட்டாலோ அதனுடைய ரேஞ்சு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே நம்ம ஒரு வேல்யூ அதை ஸ்டோர் பண்ணும்போது அது இன்ஃபினிட்டிங்கிற ஒரு வேல்யூவாக மாறிடும். அதே போல் இதுலேயும் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. இதே மாதிரி நம்பரில் நமக்கு இன்னொரு ஸ்பெஷல் நியூமரிக் வேல்யூ இருக்குது. அது என்னென்னா இன்வேலிட் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நமக்கு NaN நாட் அ நம்பர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் நியூமரிக் வேல்யூ இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நான் நியூமரிக் வேல்யூ அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்து டிவைடட் பை 2ன்னு போட ட்ரை பண்ணிங்கன்னா அதனுடைய அவுட்புட் வந்து NaN வரும். ஸோ இந்த NaN அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு நான் நியூமரிக் வேல்யூவையும் ஒரு நியூமரிக் ஆப்ரேஷன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு நான் நியூமரிக் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஈவன் தோ நான் நியூமரிக் ஈக்குவல் டு நான் நியூமரிக்கான்னு பார்த்தா கூட அது ஃபால்ஸுன்னு தான் வரும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம டபுள் கோட் அல்லது சிங்கிள் கோட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் டபுள் கோட்டுக்குள்ளே போடும்போது உள்ளே வந்து ஒரு சிங்கிள் கோட் வரணும்னு நினச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு அப்பாஸ்ட்ரஃபி வரணும்னு நினச்சிங்கன்னா டபுள் கோட்டுக்குள்ளே நம்ம போடலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே டபுள் கோட் வரணும்னா அதை நம்ம ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ளே டிக்ளேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு கீழே இருக்கிற கோடு பாருங்கள். ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ளே கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம 2 ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் கூட பண்ண முடியும். பூலியன் அப்படிங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். பிக்இண்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் வந்து இந்த நம்பருங்கிற டேட்டா டைப்பில் இருக்கிற மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூக்கு மேலே அதிகமான ரேஞ்சில் நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா பிக்இண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிக்இண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த நம்பரோட எண்டில் n அப்படிங்கிற ஒரு சஃபிக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். சிம்பிள் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்கிற ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப். ஏன்னா இந்த டேட்டா டைப்புக்கு ஒரு லிட்ரல் ஃபார்ம் அப்படின்ற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த சிம்பிள்ங்கிற டேட்டா டைப்போட வேல்யூவையே நம்ம சிம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு கீழே இருக்கிற கோடு பாருங்கள். லெட் மெசேஜ் ஈக்குவல் டு சிம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ இந்த சிம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அது மெசேஜுங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். இப்போ மெசேஜுங்கிற வேரியபிள் சிம்பிள் அப்படிங்கிற டேட்டா டைப்புக்கு மாறிடும். ஸோ இந்த மெசேஜை நீங்கள் டைப் ஆஃப்குள்ளே போட்டிங்கன்னா அது உங்களுக்கு சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். இந்த சிம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் இதுலேருந்து ஒரு யூனிக் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அப்படின்னா என்னென்னா நீங்கள் சிம்பிள் ஈக்குவல் டு சிம்பிள் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது ஃபால்ஸுன்னு தான் ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா இந்த ஈக்குவல் டு இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற சிம்பிள்ங்கிறது ஒரு யூனிக் வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற சிம்பிள்ங்கிற ஃபங்க்ஷன் ஒரு யூனிக் வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால் ரெண்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ இந்த சிம்பிள் அப்படிங்கிற டேட்டா டைப்பை நம்ம அப்கமிங் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்டுங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி ரொம்ப காம்ப்ளெக்ஸான டேட்டாவை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு லெட் பர்சன் ஈக்குவல் டு ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நேம் கோலன் போட்டு ஜான் போட்டுக்கிறேன், ஏஜ் அப்படின்னு போட்டு 25 போட்டு கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பெர்சன்கிற ஆப்ஜெக்டில் மல்டிபிள் டேட்டாவை வந்து என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற டேட்டா டைப்பை நம்ம ஃபர்தராக வர வீடியோக்கெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் இந்த பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் போதும்னு நினைக்கிறேன்.
ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவிலிருந்து ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற டேட்டா டைப்ஸ் அண்ட் அதில் இருக்கிற யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி HTML என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிலாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.